ஹலோ விவேஸ், இப்போ நம்ம போறது உலக நாடுகளிலே மிகவும் விசித்திரமான ஒரு நாடு தான் பெருநாடு. இந்த நாடோட 10 ஆச்சரியமான விஷயங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தென் அமெரிக்காவோட மேற்கு பகுதியில் உள்ளதுதான் இந்த நாடு. தென் அமெரிக்காவின் 3வது பெரிய நாடு பெருதான். முக்கியமா நீண்ட அகலம் குறைஞ்ச மிகப்பெரிய ஒரு பாலைவனம் வந்து இந்த நாட்டில் வந்து இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஆண்டஸ் மலையின் மிகப்பெரிய ஒரு மலையும் இருக்குது. இந்த மலை உலகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு மலையா பார்க்கப்படுது. அமேசான் காடு இந்த நாட்டை கிழக்கு பகுதியில் 60% அமேசான் காடுகள்ல மலைகளும் மரங்களும் நிறைஞ்சிருக்குது. மலைகளும் காடுகளும் நிறைஞ்சிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா சூழ்நிலையும் வாழ்நிலையோட சூழ்நிலை இங்க காணப்படும். 28 மில்லியன் பேர் இங்க வந்து வசிக்கிறாங்க. அதுல வந்து ரோமன் கத்தோலிக் என்ற மதம் தான் இங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க. மலைப்பகுதியில கொச்சுவா என்னும் மொழி பேசுறவங்க தான் இங்க அதிகமா வந்திருக்காங்க. இதனால இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய அளவுல இது வந்து பேசப்படுது. முக்கியமா அமேசான் நாடுகளில் ஐமாரா என்ற மொழி தான் வந்து பேசுறாங்க. இந்த மொழி வந்து உலகத்துல யாருக்குமே தெரியாதான். இந்த நாடுகள்ல பல்வேறு இன மக்கள் கூடி வாழ்றதால இவங்க இசை நடனம் அப்படின்னு ஆடிப்பாடி மகிழ்ந்து இந்த நாட்டு மக்கள் வந்து ஒற்றுமையா வந்து வாழ்றாங்க. கலைகள்ல சிறந்து விளங்குறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசு ஆட்சி முறை தான் இங்க நடக்குது. பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இங்க மிகப்பெரிய அளவுல பொருளாதாரம் வந்து இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம்னா விவசாயம், மீன் பிடித்தல், நிலத்தடியிலிருந்து கனிமலம் நிறைய வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து தாங்கி தான் இந்த நாட்டில் உள்ள மக்கள் வாழ்றாங்க. முக்கியமா 1990களில் இங்க உள்ள தொழில்கள் எல்லாம் தனியார் மயமாக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி எல்லாமே அரசோட கையில் தான் வந்து இருந்தது. இந்த பெருநாடு 1230ல காஸ்கோவை தலைநகராக கொண்டுதான் இங்க வந்து மக்கள் வாழ்ந்தாங்க. முக்கியமா 1533ல இந்த பகுதியை ஸ்பானிஷ் போர் வீரர்கள் கைப்பற்றினாங்க. 1821 தான் ஸ்பெயினிடம் இருந்து சுதந்திரம் பெற்றது. முக்கியமா இங்க மச்சு பிச்சு மிகவும் பழமையான நகரம் ஒண்ணுங்க இருக்கு. அதாவது மச்சின்னா அந்த பழைய, பிச்சின்னா உச்சி என்று கூறலாம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மச்சு பிச்சுவை யுனெஸ்கோ ஒரு பாரம்பரிய சின்னமா அறிவிச்சது. 1983ல அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2007ல இந்த மச்சு பிச்சு உலக அதிசயங்களை ஒன்றா அறிவிக்கப்பட்டது. இதுல முக்கியமா பார்க்க போறது நாஸ்கா கோடுகள். இந்த நாஸ்கா கோடுன்றது உலகத்திலே அதிர்ச்சியும் ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு கோடுகள். இங்க வந்து மனிதர்களை வாழாத ஒரு பகுதி தான். இந்த பகுதியில் எப்படி இந்த கோடுகள் வரைஞ்சாங்க, அதுவும் நேர்த்தியா வந்து வரைஞ்சிருக்காங்க. பூமியில இருந்து பல மைல் தூரம் மேல போய் பார்த்தா இந்த நாஸ்கா கோடுகள் முழுமையா வந்து தெரியுமா, ஒரு வரைபடமா தெரியுமா, இல்லனா கீழே பார்த்தா இது வெறும் கோடுகள் மாதிரியே தெரியும். ஆனா இந்த கோடுகளை எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னு இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் குழம்பி போயிருக்காங்க. இங்கு மசித்த உருளைக்கிழங்கு, முக்கியமா உருளைக்கிழங்கு சிப்ஸ் இங்க தான் வந்து உருவானது. அது மட்டும் கிடையாது, எலினா நம்ம எல்லாமே பயப்படுவோம். எலிக்கறி அதிகமா யாரும் சாப்பிடறது இல்ல. ஆனா மச்சு பிச்சில இன்னைக்கும் வெள்ளை எலிக்கறி இன்னைக்கு சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கிய காரணம் மிகவும் பிடித்த உணவு அங்க வெள்ளை எலி தானா. சுற்றுலான்னு பார்த்தா வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் இங்க வந்து சுற்றுலாவுக்கு வந்து போறாங்க. மச்சு பிச்சில சூரியனுக்கு கோயில் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, உலகிலே மிகப்பெரிய ஆறான அமேசான் ஆறுகள் இந்த நாட்டில் பாயுது. 60% பரப்புல வந்து இந்த காடுகள் சூழ்ந்திருக்கு. இதுல 6% மக்கள் பழங்குடி மக்களா வந்து வாழ்றாங்க. 2018ல உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில கலந்துகிட்டது. இது உலகத்துல எல்லா நாடுகளுக்கும் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அமெரிக்க நாடுகள்ல தகுதி பெற்ற ஒரு புதிய நாடா, புதிய அணியா பார்க்கப்பட்டது. இந்த பெருநாட்டுல பாரம்பரிய இசைக்கலைஞர், அதாவது பாரம்பரிய இசைச்சு இதனால கின்னஸ்ல இடம் பெற்றிருக்காங்க. முக்கியமா கஞ்சாவை மருந்தா பயன்படுத்த இந்த நாட்டு அரசு அனுமதி அளிச்சிருக்கு. கஞ்சா நேரடியா கொடுக்காம எண்ணெய் திரவமா மாத்தி குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுதான். உலகத்துல உள்ள மிகவும் அரிய வகையான 117 செடி கொடிகள்ல 84 வகையான செடி கொடிகள் இங்க வந்து இருக்குதான். முக்கியமா மச்சு பிச்சில இன்கா நாகரிகத்தின் எச்சம் இன்னும் காணப்படுதான். முக்கியமா நம்ம கேட்கப்படுற ஒரு வார்த்தையில மிகவும் அதிகமான ஒரு வார்த்தை அமேசான். இந்த அமேசான் வார்த்தை பெருநாடுகளை சுற்றியே வந்து வருமா. காட்டையும் அந்த ஆற்றையும் குறிக்க வகையில இருக்குதான். இந்த பெருநாட்டுல தான் உலகிலேயே அதிக வயதுள்ள ஒரு மனிதர் வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு வயசு 124 வயசு பிறந்த நாள் கொண்டாடிருக்காரு. இங்குள்ள பழங்குடிகள் மிகவும் விசித்திரமான மக்கள். அதாவது வெளி உலகில் அதிகமா தொடர்பு இல்லாம வந்திருக்காங்களா. ஆனா தற்போது வந்து கொஞ்சம் வெளில வந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஆனா இங்க பாரம்பரிய நடனம் தான் இங்க மிகவும் பிடிச்ச ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த மச்சு பிச்சை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உலக அதிசயங்களை ஒண்ணா வந்து பார்க்கப்படுற இந்த மச்சு பிச்சு உலக இன்கா மக்களின் ஒரு ஆதாரமா திகழுது. யார் இந்த இன்கா மக்கள், எப்படி இங்க வந்தாங்க, இவ்வளவு பெரிய மலை உச்சியில எப்படி அவங்க வந்து இவ்வளவு பெரிய கட்டடக்கலையை வந்து நிறுவினாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இந்த மக்கள் எல்லாம் பிறகு என்ன ஆனாங்க அப்படின்றது பார்க்கலாம். கடல் மட்டத்துல இருந்து 8000 அடி உயரத்துல இந்த மச்சு பிச்சு இருந்திருக்குது. இது இன்கா மக்களின் கட்டடக்கலைக்கு சான்றாகவும் அவங்களுடைய ரசனை உச்சத்துக்கு எடுத்துக்காட்டாகவும் இது திகழுது. இது உருவாம பள்ளத்தாக்கின் அருகே அடர் காடுகள்ல அருவிகளோட ஆரவத்துல கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அழகின் உச்சத்துல இந்த நகர் இருக்குது. இது பெரிய நாட்டுல காஸ்கோ நகர்ல இருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கிற அழகான ஒரு விஷயம் என்னன்னா, பளபளக்கிற கற்களும் அழகான செதுக்கப்பட்ட அந்த கட்டடக்கலைகளும் இத்தனை ஆண்டு காலமா இந்த இயற்கையின் சித்தங்களை தாங்கி நிற்கிறது தான் ஒரு உலக அதிசயமா பார்க்கப்படுது. இது கற்கள மனிதர்களின் ஆற்றலின் எடுத்துக்காட்டா இது விளங்குது. முக்கியமா இத்தனை கற்களை இவ்வளவு உயரத்துல எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் அதிர்ச்சி நிறைந்ததா இருக்கு. இது வியப்பின் எல்லைக்கு நம்மளை கொண்டு செல்லுது. இங்க இண்டிகோட்டானா என்னும் மிகப்பெரிய ஒரு கல் இருந்திருக்கு. இந்த கல்ல ஆவிகள் நிறைய தங்கியிருந்ததாகவும், இந்த கல்ல நம்ம நெத்தியை வச்சு தேய்ச்சோம்னா ஆவியோட பேசலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நகர் மிகப்பெரிய ஒரு மன்னனின் கோட்டையாகவும், அது மட்டும் இல்லாம 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க வாழ்ந்ததாகவும், இந்த அரண்மனைகள்ல வாழ்ந்ததாகவும் ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுறாங்க. இந்த நகரோட வரலாற்று கதை சிலிர்ப்பும் வியப்பும் அதிர்ச்சியும் கலந்த, அதிர்ச்சியும் சோகமும் கலந்த ஒரு கதையா இருக்குது. இந்த பெருநாட்டின் மீது ஸ்பானிஷ் படைகள் தாக்குதல் நடத்த இங்குள்ள இன்கா மக்கள் தப்பி ஓடிட்டாங்க. போனவங்க மிகப்பெரிய ஒரு மலைகளும் காடுகள் நிறைந்த அந்த பகுதிக்கு, அந்த கானகத்துக்கு நுழைஞ்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க நுழைஞ்சவங்க சாதாரணமா இல்ல, அங்க காட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு நகரத்தையே நிறுவினாங்க. அதாவது இன்கா மக்களை ஸ்பானிஷ்
ஸ்பானிஷ் படைகள் நெருங்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நகரத்தை நிறுவினாங்க. வில்கபாம்பா என்ற பெயரும் அந்த நகரத்துக்கு வச்சாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த நகரத்துக்குள்ள யாருமே நெருங்கவே முடியாதான். அந்த நகரத்தை நிர்மாணிச்ச இந்த இன்கா மக்கள் தனது வாக்கை எடுத்த ஸ்பானியர்களை தொல்லை செய்ய நினைச்சாங்க. சண்டை போர் அப்படின்னு தங்களுடைய நாட்டம் மிக்க பயங்கரமா போராடினாங்க. அடிக்கடி தாக்குதல் ஈடுபட்டாங்க. முக்கியமா ஸ்பானியர்களும் திருப்பி தாக்கிட்டே இருந்தாங்க. சுமார் 36 வருஷம் சண்டை தொடர்ந்து நடந்துட்டே இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தான் ஸ்பானியர்கள் பயங்கரமா கோவப்பட்டவங்க இந்த நேரத்தில் மிகப்பெரிய கொடூர தாக்குதல் நடத்துறாங்க. அதாவது அந்த இன மக்களை சுத்தமா அழிக்க நினைக்கிறாங்க. 1572 கொடூர தாக்குதல் நடத்துறாங்க. வயது பாலியல் அப்படின்னு எதுவுமே பார்க்காம குழந்தைங்கள இருந்து பெரியவர் வரலையும் எல்லாத்தையும் கொன்னு குவிச்சாங்க. அவங்க கண்ணில் பட்ட அனைவரையுமே படுகொலை செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி ஸ்பானிய படைகள் அவங்க உருவாக்கிய வில்கபாமையும் கைப்பற்றிச்சு. இந்த நேரத்தில் தான் இன்கா மக்களின் கடைசி மன்னன் துபாக் அமாரு சிறைபிடிக்கப்பட்டான். அவர் அங்க படுகொலை செஞ்சாங்க. இதுக்கு பிறகுதான் இன்கா மக்களுடைய வேர்வையில உருவான இந்த கோட்டை அமைதியில உறங்குச்சு. அதாவது எந்த ஒரு மனித தொடர்பும் இல்லாம சுத்தமா அனைத்து மக்களும் அழிஞ்சிட்டாங்க. இந்த நேரத்தில் தான் யாருக்கும் அந்த இடம் தெரியாம மறைஞ்சு போகுது. அங்கிருந்த ஒருத்தர் 2 பேரும் அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போறாங்க. முக்கியமா எப்படி இதெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னா அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழக தலைமை ஆசிரியர் இருக்குது வித்தியாசமான விஷயங்களை கத்துக்கிறதுக்கு மிகவும் ஆர்வம். அவரு முதலா ஏதாவது ஒரு புதிய இடங்களை தேடி அவர் பயணிச்சிருந்தாரு. இவர் பேரு ஹிராம் பிங்காம். பிங்காம் என்ன செஞ்சாருன்னா இந்த இடத்துல பெருநாட்டுக்கு போனாரு. இன்கா மக்களுடைய கதைகள்லயும் அவங்களுடைய கலாச்சார வாழ்க்கையிலும் ஆர்வம் கொண்ட இவரு அவங்க வாழ்ந்த இடங்கள் தேடி பயணிக்க ஆரம்பிச்சாரு. 1911 அவர் தேடி பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ போகும்போது தான் அங்க மிகப்பெரிய ஒரு மலைகளை பாக்குறாரு. அதாவது காஸ்கோ நகருக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு மலை எல்லாம் அமைஞ்சிருக்கு. இப்ப அந்த இடத்துல பயணப்படுறாரு. ஆனா அங்க எந்த ஒரு மனிதர்களும் கிடையாது. அங்க ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட பேசுறாங்க. அதாவது அந்த மலையடி வாரத்துக்கு கீழே சாதாரண பேசிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அதாவது இந்த மலை உச்சியில மிகப்பெரிய ஒரு கட்டடம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவர் அப்படியான்னு ஒரு நிமிஷம் எழுந்து அப்படியே நின்று உறைஞ்சு போனாராம். கேட்க ஆரம்பிச்சாரு எங்க அப்படின்னு. அவங்க இங்க இருந்து மலை உச்சி பயங்கரமான ஆபத்து நிறைஞ்ச இந்த பகுதியில் போயிட்டு வரதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் இவருடைய விடாமுயற்சியில புறப்பட தயாராகிறாரு. ஆனா இவர் கூட வந்தவங்க எல்லாமே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கு முக்கிய காரணம்னா பயங்கரமான ஒரு மழை, நிலச்சரிவு பயங்கரமா ஏற்படும். இவ்வளவு பெரிய மலைகள்ல நம்ம போனோம்னா திரும்பி வர முடியாது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்காத அவர் சொன்னவர் ஆச்சிட்டு அவர் நடக்க தொடங்கினாரு. இப்ப நடந்து தொடர்ந்து மலை ஏறிட்டே போயிட்டு இருக்காரு. பயங்கரமான மழை இருந்தாலும் எதையுமே பொருட்படுத்தாம ஒரு இடத்த நெருங்குறாரு. இப்பதான் மேல சென்று பார்த்த பிங்காம் பயங்கர ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம், வியப்பின் உச்சத்துக்கே போறாரு. இங்க அற்புதமா கற்கால கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமே இருந்திருக்கு. அதாவது அவர் துள்ளி குதிக்கிறாரு. நான் தேடி வந்த இடம் இந்த இடம் தான் அப்படின்னு அவர் உறக்க கத்துறாரு. இதை பார்த்து மிகவும் வியப்பின் உச்சத்துக்கே போயிட்டாருன்னா பாத்தீங்களேன். இதுதான் இன்றைய மச்சு பிச்சு, அதாவது இன்கா மக்களின் தொலைந்த நகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. காலம் எந்த அளவுக்கு வேகமா மாறி போயிருந்ததுன்னு பாத்துங்க. அந்த இடம் முழுவதும் ஃபுல்லா மரங்களால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த கட்டிடத்துக்கு அருகில ஃபுல்லாவே மரங்கள் நிரம்பி காடுகளால் மூழ்கப்பட்டிருந்தது. இந்த இடத்துல தான் அவரு உடனடியாக அதை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதாவது அந்த இடத்தை சுத்தம் பண்றது மட்டும் 3 வருஷம் ஆச்சான். இன்னொரு வியப்பான விஷயம் என்னன்னா அந்த கட்டிடங்களுக்கு பக்கத்திலே ஒரு சில பேர் இன்னும் தொடர்ந்து வாழ்ந்துருந்தாங்களாம். இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அந்த மக்கள் எல்லாமே இன்கா மக்களோட வாரிசுன்னு சொல்லப்படுது. அதாவது குறைஞ்சபட்சம் அங்கங்க ஒரு 10 பேர் 5 பேர் அந்த மாதிரி வாழ்ந்துருந்தாங்களாம். ஆனா முக்கியமான ஒரு விஷயம், அவங்க சுத்தம் செய்யும் போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பார்த்தாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு கல் இருந்திருக்கு. அந்த கல்லு கீழே 173 எலும்பு கூடுகள் கிடந்திருக்கு. அந்த எலும்பு கூடுகள் என்னன்னு பார்த்தா எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. எல்லாமே பெண்களோட எலும்பு கூடு. இப்பதான் அவங்க நரம்பலி கொடுத்தது உறுதியாகி இருக்கு. அதாவது பெண்களோட தலைகள் எல்லாமே ஒரு பக்கம் இருந்திருக்கு, உடல்கள் மட்டும் எலும்பு கூட கிடந்திருக்கு. இப்பதான் அந்த இன்கா மக்களுடைய ஒரு வழக்கம் நரபலிடுறது. அதுவும் ஆண்களை கிடையாது, பெண்களை மட்டும் நரபலிட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகுதான் 1913 வருஷம் இந்த நகர வரலாற்றிரமா பேரு அறிவிச்சது. முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த மச்சு பிச்சு ரயில் அமைக்கிறதுக்கு 1981 வருஷம் ரயில் அமைக்கிறதுக்கு அடிகோல் நாட்டினாங்க. இதுக்கு 35 வருஷம் ஆச்சான் இந்த ரயில் பாதையை அமைக்கிறதுக்கு. ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இங்கு வந்த பெரும்பாலான மக்கள் தப்பி காட்டுல ஓடினாங்க. ஆனா அந்த மக்கள் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. 1950 திரும்பவும் அந்த மக்கள் அங்க வாழ்ந்ததாகவும், ஆனா வறட்சியோ நோயோ அமானுஷ்யமோ ஏதோ ஒரு சக்தி அவங்களை பயங்கரமா விரட்டி இருக்கு, அவங்களை பாதிச்சிருக்கு. இதனால அந்த நகரையை காலி பண்ணிட்டு அனைத்து மக்களும் வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு அந்த மன்னன் மரணம் அடைஞ்சிருந்தாலோ இல்ல வேறு மன்னன் வரும்போது அந்த இடத்த பிடிக்காமலேயோ கால செஞ்சிருக்கலாம்னு சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி இந்த மச்சு பிச்சு கட்டி சில 100 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 100 வருஷத்துக்குள்ளாகவே இந்த நகரத்தை ஃபுல்லா காலி பண்ணிருக்காங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு நகரத்தை கட்டி முடிக்கப்பட்டு சில 100 வருஷமே வாழ்ந்த ஒரு நகரம்னா அது இந்த மச்சு பிச்சு தான். இது எத்தனையோ ஆண்டுகால கடின உழைப்பால் கட்டப்பட்ட இந்த மச்சு பிச்சு ஆனா சில 100 வருஷத்திலே மக்கள் ஃபுல்லாவே காலி பண்ணிட்டு வெளியானது ஆராய்ச்சியாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கு. இதுக்கு ஏதோ ஒரு மிகவும் வலுவான ஒரு காரணம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த மச்சு பிச்சு கோட்டையில 521 பொருட்கள் மட்டும் தான் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட தங்கப்பகுதிகள் இங்க இருந்ததாகவும் இதை ஆராய்ச்சியாளர்கள் எடுத்து பெருநாட்டுக்கு தெரியாம கொண்டு சென்றதாகவும் சொல்லப்படுது. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த மச்சு பிச்சு தான் வில்ககாம்பா அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவர் கண்டுபிடிக்கும் போது நினைச்சது. ஆனா வில்கபாம்பா அதுக்கு பிறகு 1963 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஜீன்சோவை அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நகரமும் மிகப்பெரிய ஒரு நகரமா இருந்தது. ஆனா இந்த நகரத்துல ஒரு மக்கள் கூட இல்ல. ஆனா சுவாரஸ்யம் என்னன்னா இந்த இடத்துல பிங்கம்
1909 வருஷமே இந்த வில்கம் பாம்பாவை கண்டுபிடிச்சிட்டாராம். ஆனா இது ஏதோ சாதாரண இடம் நினைச்சிட்டு விட்டு போயிட்டாரு. அவர் உள்ள ஃபுல்லா போய் பார்க்கலையா. ஆனா அதுக்கு பிறகு வேறொரு ஆராய்ச்சியாளர் உள்ள போய் பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு நகரம் வில்கபாம்பா இருந்திருக்கு. இதையும் தாண்டி மச்சி பிச்சி வில்கபாம்பா அப்படின்னு இன்கா மக்களுடைய நினைவு இன்னைக்கும் இந்த மலைகளை இந்த பெருநகரத்தை சுற்றி சூழ்ந்துட்டு இருக்கு. ஆனா இந்த இன்கா மக்கள் இன்னைய வரலையும் என்ன ஆனாங்கன்னு விளங்காத மர்மமா தான் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.